இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புதுக்கோட்டையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், வட இந்தியா தென்னிந்தியா என எப்போது பிரியும் என்று தெரியவில்லை, நிலைமை எப்போது அப்படி உள்ளது என பேசியிருந்தார். பிஜேபி என்பது ஒரு கட்சி அல்ல, அது ஒரு மத சார்புள்ள ஒரு இயக்கம். ஒரு மதத்தை வச்சு கட்சி நடத்துகிறேன், அது அவங்களுக்கு தான் சரி. வட இந்தியா தென்னிந்தியா என்னைக்கு பிரிதா ஆறுண்டா அப்படி இருக்கு இப்போ நிலைமை. ராஜகண்ணப்பன் பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஓட்டுக்காக தேசத்தை கூறு போட முயலுகிறது திமுக. தேசத்தை இரண்டாக பிளக்கும் நோக்கத்தில் திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. இதுநாள் வரை பாரத மக்களை வடக்கு தெற்கு என பிரித்து வடமாநிலத்தவர்கள் என்று ஒரு சாராரை இழிவாக பேசிய திமுக தலைவர்கள் இப்போது ஒரு படி மேலே சென்று பாரத தேசத்தையே இரண்டாக பிளக்கும் நோக்கில் பேசியிருப்பது திமுகவின் பிரிவினைவாத போக்கை பட்டவர்த்தனமாக்கியுள்ளது. அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டு இந்திய இறையாண்மையை சிதைக்கும் வண்ணம் பொதுவெளியில் பேசிய அமைச்சர் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். தொடர்ந்து இந்திய இறையாண்மையை சிதைத்து தேச ஒற்றுமையை குலைத்து பிரிவினைவாதத்தை விதைத்து ஓட்டு பிச்சை எடுக்கும் அறிவாலயம் தமிழக மக்களால் வேரோடு பிடுங்கி எறியப்படும் நாள் தொலைவில் இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது.